ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 467வது குரலாக அமையிருக்கின்றது. இந்த குரலானது அடிக்கடி எங்கள் காதுகளில் ஒலித்தொரு குரலாகவும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் கடந்து வந்திருப்போம் அல்லது இப்போது நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறான ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இலக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இலக்கு என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையில் இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றதில் நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், செய்ய தகுந்த செயலையும் வழிகளையும் எண்ணிய பிறகே துணிந்து தொடங்க வேண்டும். துணிந்தபின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். ஒரு செயலை ஏதோ ஒன்றை நாங்கள் தொடங்குவதற்கு முன் அதை பற்றிய நன்கு அறிவை நாங்கள் பெற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் அதை நாங்கள் தொடங்க முடியும். தொடங்கிய பிறகு நாங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் என்பது குற்றமாக அமையும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவதென்பது இலக்கு என்ற பொருளுக்காக அழகான ஒரு சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நன்றாக சிந்தித்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு ஆகும். உண்மையிலே நாங்கள் ஏதோ ஒன்றை ஒரு தொழிலையோ ஏதோ ஒன்றை ஒரு செயலை தொடங்கப் போகின்றோமாக இருந்தால் அது பற்றிய பூரண அறிவை நாங்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லது நாங்கள் அதனுடைய லாப நட்டங்கள் அல்லது பிரதிபலங்களை அறிந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் தொடங்க முடியும். இல்லை, நாங்கள் தொடங்கிய பிறகு அதை பார்த்து கொள்ளலாம் என்பது தவறு என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. நன்றாக சிந்தித்த பிறகு செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது தவறு என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் எண்ணி துணிய கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இலக்கு என்ற பொருளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு செயலை செய்து முடிக்கும் வழியை அறிந்து தொடங்குக. தொடங்கிய பின் அது பற்றி எண்ணிக்கொள்ளலாம் என்பது குற்றமாகும். உண்மையிலே இன்றைய குரலுக்கான எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இலக்கு என்ற குரலுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு காரியத்தையோ நாங்கள் தொடங்க போகின்றோமாக இருந்தால் உண்மையிலே அது பற்றிய முற்றுமுழுதான அறிவை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும். அதை பற்றிய சிந்தனையிலே நாங்கள் முற்றுமுழுதையும் அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய அடியாளங்களை நன்றாக விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். லாப நட்டங்களை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நாங்கள் காரியம் ஒன்றை தொடங்குவோமாக இருந்தால், ஒரு தொழிலை தொடங்குவோமாக இருந்தால் அதிலே நாங்கள் வெற்றி அடைய முடியும். இல்லை, நாங்கள் ஆழம் அறியாமல் காலை விடுவோமாக இருந்தால் நாங்கள் தெரியாமல் விடுவோம், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்பது குற்றமாகும். அது தவறான ஒரு முடிவாகும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒரு செயலையோ ஒரு தொழிலையோ எதையோ ஒன்றை தொடங்குவோமாக இருந்தால் முதலில் நாங்கள் சிந்தித்து நல்லொரு முடிவை எடுக்க வேண்டும். அது பற்றிய பூரண அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு தொடங்குவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றியாக நடக்கும். நாங்கள் தொடங்குவோம், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்பது உண்மையிலே குற்றமாகத்தான் முடியும், அது பிழையாகத்தான் முடியும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இலக்கு. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.